Hi friends, welcome to InterviewDOT. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக நான் ஹை பர்ஃபார்மிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸோட ஹேபிட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ I'm going to share like 100 habits of high performing software engineers. வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து growth மைண்ட் செட் இருக்கும். அவங்க வந்து பிலீவ் பண்ணுவாங்க, நம்மளால வந்து ஒரு எஃபர்ட் கொடுத்தோம்னா லேர்ன் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட தான் எப்பவுமே இருப்பாங்க. ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஜெக்ட்டில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, இப்போ வந்து காட்லின் மாற்றுறாங்க ஃபார் சம் ரீசன். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் தான். இன்னும் புது லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கணும். ஆனால் அதை வந்து ஒரு சேலஞ்சாக பார்ப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக க்யூரியஸாக வந்து நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து ஒரு கோர்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்லோவாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ தே வில் கம் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் தே வில் ஹாவ் க்ரோத் மைண்ட் செட். சரிங்களா? ஹை பர்ஃபார்மன்ஸ். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா பி ப்ரோஆக்டிவ் நாட் ரியாக்டிவ். ஸோ எப்பவுமே வந்து ஒரு பிளானோடு இருப்பாங்க, எப்பவுமே வந்து ஒரு ப்ராப்ளம்ஸை வந்து ஆன்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, சாஃப்ட்வேர் எப்பவுமே ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லியே எப்பவுமே வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு பேக்கப் பிளான் வச்சுருப்பீங்க. சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ரொபஸ்ட்டாக நல்லா இருக்கும். ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா they are proactive and not reactive. For example, usage of recovery design patterns யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் டேட்டா பேக்கப், இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ப்ரோஆக்டிவாக இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரு வேலையை எடுத்தாங்கன்னா அவங்களே வந்து தன்னுடைய ஹெட்டுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அவங்களோட மேனேஜர்ஸ் வந்து கேட்கணும் அவசியம் கிடையாது, இவங்களே வந்து எல்லா அப்டேட்ஸையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பி ப்ரோஆக்டிவ் நாட் ரியாக்டிவ். ஸோ இந்த ரெண்டு ஹேபிட் தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த ஸ்மால் இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் டெக் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ. பை பாய்.